ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சம்பா வீட் ரவா கேசரி, அதாவது சம்பா கோதுமை ரவையில் செஞ்ச கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டும் ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும், அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் ஒரு மெஷரிங் கப்பில் 3 கப் சம்பா வீட் ரவா எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து புரோக்கன் சம்பா வீட் ரவா தான். இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ 3 கப் ரவை, கோதுமை ரவை ஆட் பண்ணி ஸோ நெய்யில் மீடியம் ஃப்ளேம் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா நெய் வேணும்னாலும் ஆட் பண்ணி நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் கரிஞ்சிடாமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணலாம், இல்லை நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது வந்து வீட்டுங்கிறதுனால நான் சுகரே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 3 கப் ரவைக்கு வந்து நான் 3 கப் சுகர் இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்ற மாதிரி சுகரை குட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இதில் 3 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதே மெஷரிங் கப்பில் 3 கப் சுகர் கொஞ்சம் குறைச்சி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 கப் ரவைக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா மெஷரிங் 6 கப் தண்ணி விடணும். பட் நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 3 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலும் 3 கப் தண்ணியும் விட போகிறேன் இதில். ஸோ இப்போது 6 கப் தண்ணிக்கு பதிலாக நம்ம ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மில்க் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மில்க்கு குறைச்சிக்கவும் செய்யலாம். ஸோ நான் இதில் வந்து ஈக்குவலாக ஆட் பண்ணுறேன். 3 கப் பால், 3 கப் தண்ணி. காய்ச்சி ஆற வச்ச பாலை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மெஷரிங் கப்பில் இப்போ 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு பால் எக்ஸ்ட்ரா வேணும்னா தண்ணி 1 கப் குறைச்சிட்டு பாலை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, இதோட டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக. ஸோ இதை நல்லா கலந்துடலாம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் வந்து ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏலக்காய் தூள் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து ஊட்டி குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டால் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு வந்து இது முந்திரி, கேஷ்யூஸும் திராட்சையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஸ்வீட்டில் சேர்க்கறதுக்காக. அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கேஷ்யூவும் கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நார்மல் கேசரினா நம்ம பேனில் குக் பண்ணிவிடுவோம். பட் இது வந்து வீட் ரவான்றதுனால நம்ம குக்கரில் விசில் விட்டு எடுத்தால் தான் அது நல்லா சாஃப்டாக வெந்து வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் பேன்லேயும் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக குக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதில் எக்ஸ்ட்ரா நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அடி பிடிக்கல, எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி.
ஆர்டினரி ரவையில் செய்கிறது பதிலாக ஒரு வாட்டி இதில் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க ஒயிட் சுகர் பதிலாக. சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு, ஹெல்தி ஸ்வீட். இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.